கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அந்த நடிகை சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே முதல் கதாநாயகி. ஏன்னா எப்போவுமே சினிமா படம் அப்படின்னு ஒன்று வரும்போது ஃபஸ்ட்டு வந்த படம் அந்த ஃபஸ்ட்டு படத்துடைய கதாநாயகி. இது ஹிந்தி ஆக்ட்ரஸ்ஸு. அது மட்டும் இல்லை, தாதா பால்கே சாஹேப் அவார்டு அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு அவார்டு. அதை வாங்கின முதல் பெண்மணி, பத்மஸ்ரீ வாங்கின பெண்மணி. 4 நிமிஷத்துக்கு குறையாமல் முத்த சீன் ஆக்ட் பண்ணி இந்தியாவே பரபரப்புக்குள்ளாக்கின முதல் கதாநாயகி யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த நடிகை பேர் தேவிகா ராணி. இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கர்னல், அவர் டாக்டரும் கூட. அவருடைய மகள் சின்ன வயசுலேயே லண்டனில் பேலே டான்ஸ் கற்றுக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க. போய் அப்படியே அங்கே அவங்க ஆக்டிங் ஸ்கூல்லையும் சேர்ந்து நிறைய இங்கிலீஷ் பிளேலெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்தியா திரும்பி வந்ததுக்கப்புறம் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஒரு பாரம்பரிய குடும்பம், நல்ல ஒரு ஜமீன்தாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லைன்னு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் கேட்காம அவங்க பிடிவாதமாக படத்தில் நடிக்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு படத்தில் நடிக்கும்போது அவங்க ஒரு முத்த காட்சியிலே நடிக்க வேண்டியதாக இருக்குது. துணிஞ்சு, இது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கும் முன்னாடி துணிஞ்சு அவங்க ஒரு 4 நிமிஷ கிஸ்ஸிங் சீன் ஒன்று ஆக்ட் பண்ணுறாங்க. அது அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா அன்றைக்கு கலாச்சாரம் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது. பிரிட்டிஷ் கலாச்சாரம் உள்ளே இருந்தாலும் நம்மளுடைய இந்திய பெண்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி போர்க்கொடியை எடுத்து நிறைய கலாட்டாலாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து படம் ஆக்ட் பண்ணும்போது ஹிமான்ஷு அப்படிங்கிற ஒரு ஹீரோவோட அவங்களுக்கு கூடவே ஹீரோ ஆக்ட் பண்ணவர் கூட அவங்களுக்கு லவ் வருது. அவரும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் டைரக்டும் பண்ணுறாரு. கொஞ்ச நாளில் அவங்க பாம்பே டாக்கீஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியை ஆரம்பித்து அதில் நிறைய படங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இன்றளவும் பாம்பே டாக்கீஸ்னால் சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரியாதவங்களே கிடையாது. ஏன்னா அந்த பாம்பே டாக்கீஸ் தான் திலீப் குமார் அறிமுகப்படுத்துச்சு, அசோக் குமார் அறிமுகப்படுத்துச்சு. பல நடிகைகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு, எப்படி சென்னையில் ஜெமினி ஸ்டூடியோஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்ததோ அப்படி இருந்தது பாம்பே டாக்கீஸ். அப்படி அவங்க நிறைய படங்களை அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு திடீர்னு இன்னொரு ஹீரோ மேலே லவ் வந்துடுது. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போய்டுறாங்க. அந்த பையனோட ஓடி போய்டுறாங்க. எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. 2 வருஷம் ஆகிடுது. அந்த கணவர் தவிக்கிறார். ஏன்னா ஒரு பக்கம் மனைவியை அவர் பறி கொடுத்துட்டாரு, இன்னொரு பக்கம் அவங்களோட அவர் எடுத்த படம் பாதியில் நிற்கிது. ஏகப்பட்ட கடன், என்ன பண்ணுன்னே தெரியல. அப்புறம் எப்படியோ யாரையோ பிடிச்சி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி, அட்லீஸ்ட் அந்த படத்தையாவது முடிச்சு கொடுக்க சொல்லுப்பா, என் கூட வாழ விருப்பம் இல்லைனா பரவாயில்ல, ஆனால் கம்பெனி பேர் கெட்டு போகுது இல்லையா, அந்த படத்தில் மட்டும் நடித்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை இவர் டைரக்டராக இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு ஹீரோவை மட்டும் மாற்றிடுறாரு. ஏன்னா அந்த ஹீரோவோட தானே ஓடி போகிறாங்க. வேற ஒரு ஹீரோ அசோக் குமாரை போட்டு அந்த படத்தை இவங்க நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்ச காலகட்டத்திலேயே அவங்களுடைய கணவர், அதாவது முதல்ல அவங்க கல்யாணம் பண்ண ஹிமான்ஷு இறந்து போய்ட்றார். அப்போ பாம்பே டாக்கீஸை எடுத்து நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. இவ ஒரு பெண்ணு, இவரால் எப்படி ஒரு சினிமா கம்பெனி எடுத்து நடத்த முடியும், எல்லாம் சீக்கிரமாக மூடி கவுத்துருவா அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிர்வாகத்தை எடுத்து அந்த கம்பெனியை நல்லபடியாக நடத்துகிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் அவங்க போயிட்டுருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரஷ்யன் ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் அவரை மேலே காதல் வருது. ஸோ இந்த 2வதாக இருந்த கணவரை அவங்க சட்டப்படி கல்யாணம் பண்ணவே இல்லை. முதல் கணவரை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3வதாக இந்த ரஷ்யன் ஆர்டிஸ்ட்டோட அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எனக்கு இனிமேல் இந்த பாம்பே டாக்கீஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லி அந்த கம்பெனியை வேறு ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவர் கூடவே அவங்க பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை அவங்க நேசிக்கிறாங்க. அண்ட் பெங்களூரில் 500 ஏக்கர் லேண்டு, அந்த 500 ஏக்கரில் அந்த ரஷ்யன் ஆர்டிஸ்ட் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெயிண்டிங் ஸ்டூடியோ வச்சுருந்தார். அதாவது ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் ஸ்டூடியோ. அவருடைய ஒவ்வொரு பெயிண்டிங்குமே பல கோடி ரூபாய்க்கு விலைக்கு போகுமா.
இப்போ கூட இன்னும் அதில் வந்து ஒரு 68-70 பெயிண்டிங் மிச்சம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அந்த பெயிண்டிங்லாம் கவர்மெண்ட்டுடைய கையில் இருக்குது. அந்த 500 ஏக்கர்லேயும் ரோஜா பூ வந்து இவங்க நிறைய பயிரிட்டு அண்டு ரோஜா பூவை இந்தியாவிலேருந்து மொரீஷியஸ்க்கு, அப்புறம் வந்து நிறைய வெளிநாட்டுக்கு, இந்த மாதிரி ரஷ்யா, அமெரிக்காலாம் இங்கேருந்து ரோஜா பூ வந்து பெங்களூர்லேருந்து முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தது இவங்க 2 பேர் தான். ஸோ ரொம்ப பெரிய அளவில் வந்து எக்ஸ்போர்ட் நடக்குது. ரொம்ப பாப்புலராக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதே இல்லை. ஸோ 2 பேருமே சரி பரவாயில்ல, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு வயதாக வயதாக கவர்மெண்ட்டில் இவங்ககிட்ட இவ்வளோ லேண்ட் இருக்கு, 500 ஏக்கரா ஹார்ட் ஆஃப் சிட்டி ஆஃப் பெங்களூரில் இருக்குது, எதுக்கு இவங்ககிட்ட இவ்வளோ லேண்ட் இருக்கணும்னு சொல்லி அந்த நிலத்தை வந்து ஏதோ இவ்வளோ நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, நடுவில் ஏதோ சட்டம் வந்தது இல்லையா, அதில் வந்து கவர்மெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுது. இதுக்காக இவங்க பயங்கரமாக போராடுறாங்க. பூஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு கிளர்க்கு இவங்ககிட்ட ஒரு டைப்பிஸ்ட்டை வைக்கிறாங்க. அந்த டைப்பிஸ்ட் வந்து இவங்களுக்கு சொல்கிற லெட்டர்ஸு, கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது, அடிக்கிறது, போஸ்ட் பண்ணுறது, கொரியர் பண்ணுறது, இப்படி எல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி ஆகிடுறான். அவன் பொண்டாட்டியும் தான் இவங்களை பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நாளில் ரஷ்யன் அம்பாசிடருக்கெல்லாம் லெட்டர் எழுதுகிறார், இந்த மாதிரி என்னை ரொம்ப வந்து கவர்மெண்ட் வந்து என்னை ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்கன்னு. அவங்க அங்கேருந்து இங்கே வந்து இவங்க மேலே நீங்கள் எதுவும் வந்து இந்த லேண்டெல்லாம் எடுக்கக்கூடாது, இது வந்து ரஷ்யன் பணத்தில் வந்து அவர் சுய சம்பாத்தியத்தில் அவர் சம்பாரித்து அவர் வாங்கினது, இது கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லி அங்கே வந்து அவங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து பேசினதுனால அந்த கேஸ் எல்லாம் அப்படியே கிடப்பில் போடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்ச நாளில் அவங்களுடைய கணவர் இறந்து போய்ட்றார். அப்போ தேவிகா ராணி வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. அப்போ அவங்க தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து 3 முறை அவங்களுக்கு திருமணமானாலும் 3ஆவதாக வந்த கணவன்கிட்ட அவங்க நிறைய அன்பை வந்து கற்றுக்குறாங்க. ஏன்னா இவங்க லண்டனில் வந்து படித்து வளர்ந்ததுனால அவருடைய அந்த கல்ச்சர், அவர் ஒரு ரஷ்யனு, அவரும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அவங்கள அன்பாக பார்த்துக்கிறது. இன்ஃபேக்ட் உண்மையிலேயேங்க, அதாவது ரொமான்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து லைவில் வைக்கணுன்னா அது இந்த ஃபாரினர்ஸால் தான் முடியும். இப்போ ஆக்சுவலாக வந்து என் பெரிய பொண்ணு கூட ஒரு வெள்ளைக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ அவங்கக்குள்ளே வந்து ஒரு குட்டி சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நைட்டு வீட்டுக்கு வரும்போது பெரிய பூங்கொத்து ரோஜா பூ வாங்கிட்டு, கேட்பரிஸ் சாக்லேட்லாம் வாங்கிக்கிட்டு, இல்லைன்னா ஒரு டெட்டி பேர் வாங்கிட்டு வருவார். அவளுக்கு பீரியட்ஸ்னால் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கேக்கு, ஏதாவது ஒரு குட்டி முயல் குட்டி பொம்மை, இந்த மாதிரி கொண்டு வந்து அடிக்கடி அந்த ரொமான்ஸை வந்து அலைவாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படின்னா கல்யாணம் பண்ணியாச்சுனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கூட சினிமா தேட்டரில் பிடிச்சிக்க மாட்டோம். இதுதான் வந்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கல்ச்சரல் டிஃப்ரென்ஸு. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஈவினிங்கில் அவர் கூட உட்காந்து இந்த ரோஜா தோட்டத்தில் வந்து வைன் சாப்பிட்றது, இப்படி அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கம்பேட்டபிளாக இருக்காங்க. ஆனால் விதி எவ்வளோ வலியுது பாருங்கள், அவரை வந்து அவங்ககிட்டருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அப்படி தனிமையாக இருக்கும்போது இந்த பூஞ்சாங்கிற இந்த கிளர்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பர் ஹேண்ட் எடுத்து கடைசி 2 வருஷம் அந்த அம்மாவை வந்து அடித்து ரூமில் போட்டு 4 வில்லு எழுதி வாங்கியிருக்கான். 1 வில்லு 2 வில்லு இல்லை, 4 வில்லு. அதாவது எல்லா சொத்துமே அந்த பூஞ்சாக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லாயராக பிடிச்சி ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு தடவை இன்னொரு மாதிரி, இப்படி மொத்தம் ஒரு வில்லுக்கு பதிலாக 4 வில்லு. ஸோ ஏதாவது ஒன்று செல்லலைனா கூட ஒன்று செல்லுபடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் கடைசியில் அந்த அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். அந்த அம்மா வந்து ஒரு அனாதையாக இறந்து போகுது. அவங்க இறந்த உடனே இவன் அந்த வில்லை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஓடுறான். பண்ணிக்கலான்னு நினச்சிருந்தான், அவனை நினைக்கல அவன் இந்த அம்மா இப்படி இறக்கும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடும்போது ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து டவுட் வந்துடுது. எதுக்கு இவ்வளோ 500 ஏக்கர் நிலம், இவ்வளோ வைரம், இவ்வளோ பெயிண்டிங்கு எல்லாம் வந்து கூட வேலை பார்க்குற ஒரு பையனுக்காக எழுதி வைப்பாங்க, இது என்ன விசாரிக்கணும்னு அவர் போலீஸுக்கு சொல்ல, போலீஸ் உடனே கவர்மெண்ட்டு எல்லாம் சேர்ந்து வந்து அவனை போட்டு அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அவங்ககிட்டருந்து அவங்க எல்லாம் மிரட்டி இப்போ அந்த என்டையர் சொத்து, இந்த அம்மாவுடைய வைரம் நகைகள், வைர நகைகள்லாம் விட ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் தானா. அந்த 500 ஏக்கர் லேண்டை விட அந்த பெயிண்டிங்ஸ் ஒர்த்தான். ஏன்னா ஒவ்வொரு பெயிண்டிங்குமே எத்தனையோ கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்டுடைய கஸ்டடியில் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் அதை சரியாக பாதுகாக்காமல் அப்படியே அந்த ரூமில் போட்டு பூட்டி வச்சுருக்காங்களாம். அதை நிறைய பேர் வந்து நான் பெங்களூர் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் வந்து இதை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சி ஒன்று அவங்க இதெல்லாம் சேலுக்கு கொண்டு வரணும். பட் யாருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ஏன்னா கவர்மெண்ட்டுன்னு வரும்போது இட் இஸ் நாட் அ பர்சனல் ப்ராப்பர்ட்டி இல்லையா. அது வந்து இது நிறைய விஷயங்களை நோட்டு போடணும், அப்ரூவல் வாங்கணும். ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அந்த 500 ஏக்கரா கூட அப்படியே அம்போன்னு கிடக்குதான். அவ்வளோ ரோஜாப்பூ வந்து ட்ரக்காக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். இன்றைக்கி அந்த நிலமெல்லாம் அப்படியே பழுதடைஞ்சு போய்
எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே கிடக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ தேவிகா ராணி வந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு முதல் பெண்மணி. அதாவது முதல் பெண்மணி சினிமாவில் நடித்தது, முதல் பெண்மணி வந்து சினிமா நடிகையாக இருந்து இப்படி 3 கல்யாணம் பண்ணது, ஒரு முதல் பெண்மணி தாதா பால்கே சாஹேப் அவார்டு, முதல் பெண்மணி முத்தம் கொடுத்தது, இப்படின்னு நிறைய பரபரப்பான விஷயங்களை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அவங்க யாருமே இல்லாமல் இறந்தாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனிஹவ் இதெல்லாம் நம்ம கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மலாம் வந்து உயிரோடு இருக்கும்போதே நம்ம வந்து யாருக்கு என்ன கொடுக்குறோன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு வில்லு எழுதி, ஒருவேளை இப்போவே உங்களுக்கு பசங்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் உங்கள் அட்வொகேட்கிட்ட கொடுத்து வைக்கிறதுல தப்பு இல்லை, இல்லை உங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து வைக்கிறதுல தப்பு இல்லை. இந்த மாதிரி இல்லை உங்கள் வீட்லேயே ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்களுக்கே அமுச்சிக்கிட்டு அதை பத்திரமா ஏதாவது ஒரு புடவை கடையில் கூட நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கலாம். ஸோ ஒரு வில் எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.